இப்பதான் சன் நியூஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன். 35 வயசு ஜிம் மாஸ்டர் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு அப்படின்னு. 2 நாளைக்கு முன்னாடி இதே சன் நியூஸ்ல இன்னொரு தகவல். 12 வயசு குழந்தை குளிச்சிட்டு இருந்தது. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அதுக்கும் மாரடைப்பு அப்படின்னு. என்ன ரீசன் இப்படி மாரடைப்புன்னு அதிகமா வந்துட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் திரும்ப எப்போதும் போல கோவிட் வேக்சின் அதே சொல்லிட்டு இருக்காங்க. 35 வயசு இளைஞர் கூட சரி பரவாயில்ல கோவிட் வேக்சின் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் உண்டு. 12 வயசு குழந்தைகள்லாம் அதை சொல்றாங்க. இந்தியால 12 வயசு குழந்தைகள்லாம் கோவிட் வேக்சினே போடல. இன்னும் சொல்ல போனா கோவிட் வேக்சின் போட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாப்பாவுக்குலாம் 8 வயசு தான் இருக்கும். அதையே பேசி 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 எல்லார் மனசுலயும் பயத்தை உண்டாக்குறதுல எந்த நியாயமும் கிடையாது. அடுத்ததா என்ன செய்யணும்? பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 12 வயசு 13 வயசு குழந்தைங்களுக்குலாம் மாரடைப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இறந்து போனவரோட அம்மா சொல்லிட்டு அழுகுறாங்க. டேய் உனக்கு பிபி இருக்குடா, ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணாதடான்னு நான் சொல்றேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றான். ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, ஹெவியா ஒர்க் பண்ணல, பிபி இருக்குது அவனுக்கு, அதே அடங்கிருச்சுப்பா, வேற ஒன்றும் ஆகலப்பா. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, டாக்கிகார்டியா அதாவது இதய துடிப்பு அதிகமா இருக்கிறவங்க ஃபாஸ்டா ஜிம் ஒர்க் அவுட் பண்றதை குறைச்சிக்கணும். இதுக்கு கோவிட் வேக்சின் மட்டும் காரணம் கிடையாது, கோவிடும் ஒரு முக்கியமான காரணம். என்னது கோவிடா? கோவிட்லாம் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, இன்னுமே கோவிட பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆஸ் அ டாக்டரா அதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும். வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும் போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறதுல இந்த அர்த்தமும் இல்லை. இந்த சமுதாய விழிப்புணர்வை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். நீங்க எப்ப லாஸ்டா கோவிட் பேஷண்ட் பார்த்திருக்கீங்க? கோவிட் அப்படிங்கிற செய்தி நீங்க எப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்குமா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் இருக்குமா? நான் இப்ப 15ஆம் தேதி நவம்பர் 15ஆம் தேதி லாஸ்டா கோவிட் பேஷண்ட்டை பார்த்தேன். ஆமா, அதுக்கான ரிப்போர்ட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆக்சிஜன் கம்மியாகி மூச்சு திணறலோட ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடுறோம், போட்டுமே ஆக்சிஜன் குறைஞ்சதாவே இருக்கு, ஏற மாட்டேங்குது. 12 மணி நேரம் தொடர்ந்து ஆக்சிஜன் வச்சதுக்கு அப்புறம் தான் 74% 84% ஏறிச்சு. எனக்கு டவுட் வந்துருச்சு, இந்த மாதிரி கோவிட் டைம்ஸ்ல தானே பார்த்தோம், இவங்களுக்கு இப்போ இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மன்னார்குடி ஜிஹெச்ல போய் ஸ்கேன் பண்ணிட்டு வர சொன்னேன். ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த கோவிடுக்குன்னு ஒரு ஸ்கோர் போட்டிருப்பாங்க. 10/40 25% லங் இன்வால்மெண்ட், நுரையீரல் 25% பாதிச்சிருக்கு அப்படின்னு சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வயசான பாட்டிக்கு. அடுத்தது குழந்தைங்களுக்கு எப்படி கோவிட் வரும் அதுவும் பார்த்தேன். தீபாவளிக்கு அடுத்த நாள் கிளினிக் ஓபன் பண்ணும்போது பெங்களூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. ஆக்சுவலா அவங்க நேட்டிவ் மன்னார்குடி தான், தங்கி இருக்கிறது பெங்களூர்ல. பாப்பாக்கு 10 நாளா ஜுரம் விட்டு வருது. அந்த பாப்பாக்கு 7 வயசு. இப்போ 10 நாளா ஜுரம் விட்டு வந்துட்டே இருக்கு. கோவிட் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு உங்க அப்பா கேட்கிறாரு. எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா யாருமே அப்படி நேரடியா கேட்க மாட்டாங்க. எல்லாம் தீபாவளி ஜுரம், சளி பிடிச்சிருக்கு, மழை பெஞ்சது, மழையில நினைஞ்சதுனால ஜுரம், வெடிச்சதுனால ஜுரம், தயிர் சாதம் சாப்பிட்டதுனால ஜுரம், தரையில பாய் விரிக்காம கொஞ்ச நேரம் ஜில்லுன்னு உட்காந்துருந்தேன் இதனால ஜுரம் அப்படின்னு சப்ப காரணங்கள் தான் சொல்லுவாங்களே தவிர யாருமே இப்படி பிராக்டிக்கலா பேஷண்ட்ஸ் பேச மாட்டாங்க. ஆனா அவங்க அப்பா கேட்டாரு, கோவிட் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு. எதனால நீங்க கோவிட் ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பெங்களூர்ல மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அப்ப இதே மாதிரி பாப்பாக்கு ஹை ஃபீவர் இருந்துச்சு. அவங்க கோவிட் ஆன்டிபாடி பார்த்தாங்க. அதுல ஐஜிஜி பாசிட்டிவ்னு இருந்துச்சு. அப்ப லைட்டா பாப்பா நெஞ்சு வலின்னு சொன்னுச்சு. எக்கோ எடுத்து பார்த்தோம். அதுல கொரோனரி ஆர்டரி எக்டேசியான்னு போட்டிருந்துச்சு. கொரோனரி ஆர்டரி எக்டேசியா அப்படின்னா இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் சுருக்கமா இருக்கு, ரொம்ப ஹெவியா ஓடுனாவோ எக்ஸசைஸ் அதிகமா பண்ணாவோ இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும்னு போட்டிருந்தது. உடனே நாங்க கார்டியாலஜிஸ்ட போய் பார்த்தோம். அவங்க ஆஸ்பிரின் டேப்லெட் கொடுத்தாங்க. யாருக்கு இதெல்லாம் நான் சொல்றது 5 வயசு பாப்பாக்கு பெங்களூர் மணிப்பால்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட பார்த்து ஆஸ்பிரின் மாத்திரை 3 மாசம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. திரும்ப எக்கோ எடுத்து பார்த்தோம், கொரோனரி ஆர்டரி எக்டேசியா சரியாயிடுச்சு அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ நீங்க எனக்கு அதை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆன்டிபாடி டெஸ்ட் நம்மள்ட்ட அந்த கார்டு இருந்துச்சு. அதுல எடுத்து பார்த்தா ஐஜிஜி பாசிட்டிவ் அந்த பாப்பாக்கு. ஐஜிஜி எப்போ பாசிட்டிவா இருக்கும்? ஒண்ணு கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டா அதனால பாசிட்டிவா இருக்கும், இல்ல கோவிட் வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா பாசிட்டிவா இருக்கும். இந்த பாப்பா கோவிட் வேக்சின் எல்லாம் போடல. கோவிட் வேக்சின் போடாத பாப்பாக்கு ஐஜிஜி பாசிட்டிவா இருக்குன்னு என்ன அர்த்தம்? இப்ப ரீசெண்டா அந்த பாப்பாவுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் போயிருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேரண்ட்ஸ் கோவிட் ஆன்டிபாடி பார்த்திருக்கீங்க சொல்லுங்க? யாருமே பார்த்திருக்க மாட்டோம். இது மாதிரி எத்தனை குழந்தைங்களுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் போயிருக்கும் தெரியாமலே. இன்ஃபேக்ட் நம்மள நிறைய பேருக்கே போயிருக்கலாம். எனக்கே ஜனவரி மாசம் கோல்டு இருக்கிறப்ப நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கோவிட் ஆன்டிஜென் கிட் வச்சிருக்கேன். இது என்னோட பர்சனல் யூஸ்க்காக வச்சிருக்கேன். இதுதான் ஸ்வாப். இந்த ஸ்வாப் எடுத்து போட்டு கார்ட் டெஸ்ட்ல பண்ணி பார்ப்பேன். இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி பாசிட்டிவ் வந்திருக்கு கடந்த 3 வருஷத்துல. ஆனா இதை நம்ம பேஷண்ட்டுக்கெல்லாம் போய் எடுத்து பார்க்க சொல்ல முடியாது. சளி ஜுரம்னு வர்றவங்களுக்கு போய் மூக்குல ஸ்வாப் எடுத்து கோவிட் டெஸ்ட் பாருங்க அப்படின்னு சொன்னா என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க.
ஏன்னா கோவிட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மட்டும் தனியா போய் கோவிட் டெஸ்ட் எடுங்க கோவிட் டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோம்னா பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்கேன் அப்படின்னு திட்டுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு கேட்கறவங்களுக்கு மட்டும் சொல்றது. அதே மாதிரி இன்னொரு பையன் ஒருத்தர் இருந்தாரு, மன்னார்குடி தான் அவரு, இப்ப சென்னையில ஒர்க் பண்றாரு. அவருக்கும் 2 years பேக் கோவிட் பாசிட்டிவா இருந்துச்சு. அந்த 3வது அலை இருக்கும்போது அவருக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. அதே சிம்டம் இப்ப அவருக்கு சென்னையில ஒர்க் பண்ணும்போது வந்திருக்கு. என்ன சிம்டம்னா ஹெவி ஹெட்ஏக் வித் ஃபீவர், ஸ்மெல்லு தெரில, டேஸ்ட் தெரில. உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 3வது அலை வரும்போது எனக்கு கோவிட் பாசிட்டிவா இருந்துச்சு, அதே சிம்டம் இப்ப இருக்கு சார். நான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சென்னையில எந்த லேப்லயுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் தேடிட்டே இருக்கேன், எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு அவராவே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு லேப்ல போய் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் அனுப்புறாரு, அதுல கோவிட் பாசிட்டிவ். ஆனா அவருக்கு எதுவுமே பெருசா காம்ப்ளிகேஷன் இல்லை. ஸ்மெல்லு தெரில, டேஸ்ட் தெரில, காமன் கோல்டு, ஹெவி ஃபீவர், ஹெட்ஏக், இது வந்து நம்ம எல்லாருக்குமே வர்றதுதான். ஆனா அந்த பையன் இன்ட்ரெஸ்டடா இருந்ததுனால கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாரு. பார்த்தது அவர் பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணிக்கிட்டாரு, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஆன்டிவைரஸ்லாம் எதுவுமே கிடையாது. 2-3 நாள் தனியா ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது கேட்கிறாரு, ஆஸ்பிரின் நான் இப்ப எத்தனை நாள் போடணும் அப்படின்னு கேட்கிறாரு. இது மாதிரி நிறைய பேருக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன், காமன் கோல்டு, ரன்னிங் நோஸ்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கோவிட் இன்ஃபெக்ஷனா இருந்திருக்கும். அது என்ன செய்யுது, வெறும் மூக்கோட போறது இல்ல, 100ல் ஒருத்தர் 2 பேருக்கு ஹார்ட்ல போய் கொரோனரி ஆர்டரி எக்டேசியாவும் உண்டு பண்ணுது. இதயத்துக்கு போற ரத்த குழாய்களை வந்து சுருக்குது. இதனால மாரடைப்பு வருது. ஸோ ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இசிஜி எடுத்து பாருங்க. ஒரு சிம்பிள் எக்கோ 1000 rupees தான் ஆகும் எக்கோ எடுத்து பாக்குறதுக்கு. அதுல தெரிஞ்சிடும். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேருக்கு எக்கோ எடுத்து பார்த்தா எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் கம்மியா இருக்கு. எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அப்படின்னா ஹார்ட்டுடைய இந்த பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. கொரோனரி ஆர்டரி எக்டேசியாவும் நிறைய வருது. மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளிகேஷனும் இந்த கோவிட் போஸ்ட் கோவிடா நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி மயோகார்டைட்டிஸ் உள்ளவங்க எல்லாம் ஆஸ்பிரின் எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாயிடும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகரிக்கும் மாரடைப்புகளுக்கு முக்கியமான காரணம் எண்டமிக்கா இருக்கக்கூடிய இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் தான். இதெல்லாம் பேசி மக்களை பீதி அடைய வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருமே இதை பத்தி பேசுறது இல்லை. விஷயம்